அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். சாதாரணமாகவே கடன் வாங்குவது என்றாலே நம்ம ரொம்ப யோசிப்போம். அதாவது கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு சேர்த்து கடன் என்பது நம்மை வறுமையில கொண்டு தள்ளிவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை என்றே சொல்லலாம். சரி, சில பொருட்கள் தெரியாதனமா கடன் வாங்கிட்டாலும் கூட நம்மள அது வறுமையில கொண்டு போய் சேர்த்திடும் அப்படின்னா அது எந்தெந்த பொருட்களை தெரிஞ்சுக்கலாம். பணம் வந்துட்டு ஒருத்தட்ட இருந்து கடனா வாங்குறோம் அப்படிங்கும்போது அது அன்பை முறிக்கும் என்றே சொல்றதை விட கொடுக்கிறவங்களோட துரதிர்ஷ்டமும் சேர்ந்துதான் நமக்கு வருது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதனால நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கொடுக்கிற அளவுக்கு நாம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்குள்ளேயே தான் நம்ம செலவை தீர்மானிக்கிறது முதல்ல கத்துக்கணுங்க. கடன் வாங்கி வாழ்க்கைய ஓட்டணும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பா நம்மளால கட்டி முடிக்கவே முடியாதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர்கிட்ட கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடனை திரும்ப அடைக்கவே முடியாதுங்க. நம்மளும் முதல்ல வாங்கும்போது நல்ல மனசாதான் யோசிப்போம். நம்ம வாங்கின கொஞ்ச நாளிலேயே கொடுத்துடணும் அப்படின்னு தான் வாங்குவோம். ஆனா அவங்களுக்கு வட்டி தான் மட்டுமே ஆயுள் முழுவதுமே கட்டிக்கிட்டே இருப்போமே தவிர அந்த அசல் பணத்தை கட்டவே முடியாது என்கிறத நிறைய பேர் அனுபவிச்ச உண்மைங்க. அதனாலதான் சொல்லப்படுது, தேவை என்றால் அளவான கடன் வாங்குங்க. உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மட்டுமே வாங்கினாதான் நம்மளால திரும்ப அந்த பணத்தை கட்ட முடியும். முடிஞ்ச அளவுக்கு கடனே வாங்காம வாழ்க்கையை ஓட்ட பாருங்க. அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை அடைக்கிற வரையிலும் உங்க வாழ்க்கை என்பது ரொம்பவும் வறுமைக்குட்பட்டே இருக்குங்க. எல்லோருமே வீட்டுல சந்தோஷமாகவே மனதார சந்தோஷமாகவும் கொண்டாட முடியாது என்கிறது தான் உண்மை. சரி, இப்போ பணம் வாங்குறது கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன பொருட்கள் எல்லாம் நம்ம அடுத்தவங்க கிட்ட இருந்து கடனா வாங்கக்கூடாது என்பதை பார்க்கலாம். பாருங்க, முதல்ல சொல்லப்படுறது என்னதுன்னா பேனா. ஒருவர்கிட்ட இருந்து பேனாவை வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்காம அப்படியே வச்சிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்படி என்னங்க வந்துற போது அப்படின்னு யோசிக்கலாம். அதுக்கு பெரும்பாலும் அதிகமான வறுமையை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்றே சொல்லலாம். அதே சமயத்துல அது பெருசா அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையை கூட நமக்கு ஏற்படுத்திடுங்க. அந்த அவமானம் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதே காரணங்களால மனசு ஒரு தாழ்வு மனப்பான்மையாகவே ஆட்படும். அப்படி ஆட்படும் போது நம்முடைய செயல்கள் யாவும் வீரியம் குறைந்ததா மாறிடணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. துல்லியமா நமக்கு வறுமை இருக்கு, ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பெரும்பாலும் நம்ம பண்றது அப்படிதானே. நண்பர்கள்கிட்டயோ இல்ல பக்கத்துல இருக்கவங்ககிட்டயோ எழுதுறதுக்கு பேனா அப்போதைக்கு கைமாத்தா வாங்குவோம். ஆனா அதை திருப்பி கொடுக்கறதுக்கு பதிலா அதை நம்ம பாக்கெட்டுகளே வச்சுடுவோங்க. இதைத்தான் சொல்றாங்க, இதை தவிர்த்திடுவது ரொம்ப உங்களுக்கு நலனை கொடுக்கும் என்று சொல்லப்படுதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா கைக்குட்டை. பெரும்பாலும் பார்த்தோம்னா அதை சென்டிமெண்டா சொல்ல போனா கடனாகவும் கொடுக்கக்கூடாது, அன்பளிப்பாகவும் கொடுக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் மீறி நம்ம கொடுக்கிற பட்சத்திலும் அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு முறிஞ்சிடும் அப்படின்னே சொல்லப்படலாங்க. ஒருவேளை நீங்க கர்ச்சிப்பை கடனா கொடுக்குறீங்க இல்ல தானமா வாங்குறீங்க அப்படின்னாலும் அதை கிருமி தொட்டுதல் அல்லது கிருமி பரவுதல் மற்றும் அது கூடவே வறுமையும் சேர்ந்து வரும் என்று சொல்லலாம். அதனால பெரும்பாலும் கைக்குட்டை அப்படிங்கிறத மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிடாதீங்க. யாரும் தானமா தந்தா கூட இதை நிறுத்திக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்க. பெரும்பாலும் ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளேயே உடையை மாத்தி மாத்தி கட்டுவாங்க. இது நமக்கு ஒரு சாதாரணமான விஷயமாக தெரியலாம். அதே நண்பர்களுக்கு இடையிலே ஹாஸ்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா இயல்பாகவே நடக்கக்கூடியதுதான். நண்பர்களோட ஷர்ட்டை ஒரு நாளும் இன்னொரு நண்பரோட ஷர்ட்டை மற்றொரு நாளும் அணியிருவாங்க. அப்படி அணிந்து கொள்வது என்பது ரொம்பவே ஒரு பழக்கமாக இருந்த போதிலும் இது ரொம்பவே ஒரு வறுமையை கொண்டு சேர்க்குங்க. ஒருவேளை ஆடைகளை மாற்றி மாற்றி நம்ம அணிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒருவரோட கிருமி தொட்டுதல் இன்னொருவருக்கு ஏற்படும் என்ற சமயத்துல கூட இயல்பாகவே வறுமையை கொண்டு சேர்த்துடுங்க. அதனால ஆடைகளை மாத்தி மாத்தி பயன்படுத்துறத நிறுத்திக்கோங்க. இதை முற்றிலுமா தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. ஒருத்தர் பயன்படுத்திய கடிகாரத்தை ஒருத்தர் வாங்கும்போது அதாவது வாங்கினவர் வாழ்க்கையில பெரிய துரதிர்ஷ்டம் ஏற்படும். அதே போல வறுமையால் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க என்று சொல்லப்படுதுங்க. அதனால தயவு செய்து யார்கிட்டையும் கடிகாரத்தை பரிசாகவும் வாங்காதீங்க. அதே போலதான் அவங்க கையில கட்டியிருக்கிற கடிகாரத்தையுமே நீங்க வாங்கி கட்டிக்காதீங்க. அப்படி வாங்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வறுமை ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்தால சொல்லப்படுவது படுக்கை. வாழ்க்கை துணையை தவிர மற்ற யார் கூடயுமே படுக்கை விரிப்பை பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க. அப்படி ஒருவேளை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா இருவருக்கு இடையுமே பெரிய பிரச்சனைகள் ஏற்படுங்க. அது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது எதிர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்திடும். அப்படி ஏற்படுத்தும் போது நீங்களே நிலைகுலைஞ்சி போய்கிடுவீங்க. நிலைகுலைஞ்சதோடு உங்களுக்கு வறுமையும் சேரும் என்றே சொல்லலாம். இது எல்லாமே இயற்கையாகவே நம்ம பெரியவங்க நமக்கு சொன்னதுதான்ங்க. இதுக்கு பின்னாடி எல்லாமே குடும்பத்தோட நலனும் உங்களோட ஆரோக்கியமும் சார்ந்த விஷயங்களில் இருக்குங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவுல நான் சொன்ன எந்த பொருட்களையுமே கடனா வாங்காதீங்க. தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு கடனா கொடுக்கறதையுமே தவிர்த்திடுங்க. நண்பர்களே, ஆறுபடை வீடு உங்களில் அனைவருக்குமே தெரியும். இதற்கான கோவில் கடற்கரையோரமாக எந்த கோவில் அமைந்துள்ளது என்பதை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதுவரைக்கும் துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை அழுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.